बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। वक्ते मुश्किल कुशायन तबले आलम बादशाह। हर दिले हाजत नुमायन तबले आलम बादशाह। दीद शुद हैरां वो दिल अबसुरदा बसे अहले जहां। मकसदे हासिल नुमायन तबले आलम बादशाह। तबले आलम वली है अफसर है दीन जिनका जलवा निगाहे நக்ஷே நகீ. திருச்சினாப்பள்ளி தமிழகத்தின் நடுவே காவிரி கரையில் அமைந்த ஒரு எழில்மிகு மாநகரம். இங்கு ராஜராஜ சோழனின் மைந்தன் ராஜேந்திர சோழனால் அடித்தளமிட்டு கட்டப்பட்ட தாதா தப்லே ஆலம் பாதுஷா ரஹமத்துல்லாஹி அலை அவர்களின் தர்கா ஷரீப் தென்னகத்தின் பிரசித்தி பெற்ற ஒரு ஆன்மீக தலமாக இன்றும் விளங்கி வருகின்றது. 1020 ஆண்டுகளுக்கு முன் ஷாம் தேசம் என்று அழைக்கப்படும் இன்றைய சிரியாவின் மாபெரும் மன்னராக ஆட்சி செய்து வந்தவர் தாதா தப்லே ஆலம் பாதுஷா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் ஆவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த குலத்தில் உதித்த தம்பதியர்களான சையத் அஹமது கபீர், தாயார் ஃபதஹுன் நிசா அவர்களுக்கு புகழ் பெற்ற ஒரு குழந்தை கிபி 956 பிப்ரவரி 13ஆம் நாள் அதிகாலை ஒரு குழந்தை பிறந்தது. பிறந்த நிலையிலும் தாதா தப்லே ஆலம் பாதுஷா அவர்கள் சஜிதாவில் இருந்தார்கள் என்று வரலாறுகள் கூறுகின்றன. இவர்களுக்கு பெற்றோர் இட்ட பெயர் முத்தஹருத்தீன் என்பதாகும். தாதா தப்லே ஆலம் பாதுஷா ரஹமத்துல்லாஹி அலை அவர்களின் புனை பெயர்களும் அதற்குரிய விளக்கங்களும். முதலாவது முத்தஹருத்தீன். முத்தஹருத்தீன் என்றால் பரிசுத்தமான, தூய்மையான என்று பொருள். தீன் என்றால் இஸ்லாம் மார்க்கம். அதாவது ஒட்டுமொத்தமாக முத்தஹருத்தீன் என்றால் தீனை தூய்மைப்படுத்துபவர், தீனில் தூய்மையாளர், இஸ்லாத்தின் தூய்மையாளர் என்று பொருள் உண்டு. மற்றொரு புனை பெயர் தப்லே ஆலம் பாதுஷா என்பதாகும். தபல் என்றால் முரசு, ஒரு வகை மேளம். ஆலம் என்றால் உலகம். எனவே உலக முரசு, அகிலத்தின் முரசு என்று தாதா தப்லே ஆலம் பாதுஷா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் போற்றப்படுகிறார்கள். இதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, தனது 7 வயதில் தனது நாட்டில் கொள்ளையர்கள் சூழ்ந்து கொள்ள இவர் தனது கையால் வைத்திருந்த தப்பை, முரசை அடித்து அந்த கொள்ளையர்களை ஓட ஓட விரட்டினார். எனவே தப்லே ஆலம் பாதுஷா என்று அழைக்கப்படுவதாகவும், தாதா தப்லே ஆலம் பாதுஷா இருந்த பொழுது காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மக்கள் வந்து முறையிட்டனர். எனவே தனது கையில் வைத்திருந்த தஃப் என்னும் மேளத்தை அடித்தார். காவிரி நீர் பின்வாங்கியது. எனவே மக்கள் இவரை தப்லே ஆலம் என்று புகழ்ந்து கூறியதாகவும் வரலாறுகள் கூறுகின்றன. மற்றொரு பெயர் நத்தஹர் வலி என்பதாகும். நத்தஹர் என்றால் புத்துணர்ச்சியான அல்லது அழகான என்று பொருள். வலி என்றால் இறைநேச செல்வர். எனவே புத்துணர்ச்சியான முகம் கொண்ட இறைநேச செல்வர் என்றும், அழகான தோற்றத்தை கொண்ட இறைநேச செல்வர் என்றும் தாதா தப்லே ஆலம் பாதுஷா ரஹமத்துல்லாஹி அலை போற்றப்படுகின்றார். மற்றொரு புனைப்பெயர் ஹயாத் கலந்தர். ஹயாத் என்றால் வாழ்க்கை அல்லது உயிருடன் இருத்தல். கலந்தர் என்றால் தன்னுடைய மன இச்சைகளை கட்டுப்படுத்தி சூஃபி ஞானியாக உயர்ந்தவர், இறைநேச செல்வர் என்று பொருள். எனவே ஒட்டுமொத்தமாக ஹயாத் கலந்தர் என்றால் என்றும் உயிருடன் இருக்கும் ஒரு ஆன்மீக துறவி, ஒரு இறைநேச செல்வர் என்று, ஹயாத் கலந்தர் என்று தாதா தப்லே ஆலம் பாதுஷா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் தனது 7 வயதில் தாதா தப்லே ஆலம் பாதுஷா தனது தந்தையை இழந்தார். அதற்கு பின் தானே அரசராக பொறுப்பேற்றார். 15 ஆண்டு காலம்
தாதா தப்லே ஆலம் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலை தனது நாட்டு மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கினார். தனது 25ஆம் வயதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் தோன்றி, ஓ மைந்தரே, எம்மை தரிசிக்க மதீனாவிற்கு அதற்கு பின் 900 கலந்தர்களுடன் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் தாதா தப்லே ஆலம் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலை. அதற்கு பின் கிபி 10ஆம் நூற்றாண்டில் திருச்சியில் வந்து தங்கி திருச்சி மலைக்கோட்டையில் கடும் தவங்களை மேற்கொண்டார் தாதா தப்லே ஆலம் பாதுஷா. அதற்கு பின் அங்கிருக்கின்ற மக்கள், இறைநேச செல்வர்கள் அனைவருக்கும் நல்வழி காண்பித்தார் தாதா தப்லே ஆலம் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள். ஹிஜ்ரி 417 ரம்ஜான் பிறை 14 அன்று இரவு தொழுகையின் போது சஜிதாவில் தாதா தப்லே ஆலம் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களின் உயிர் பிறந்தது. இன்றும் கோடான கோடி மக்கள் தாதா ஹயாத் கலந்தர் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களின் ஜியாரத்திற்கு வருகை புரிந்து தன்னுடைய நேர்ச்சைகளை பெற்று செல்கின்றனர். அதே போன்று இறை நேசர்கள், சூஃபியாக்கள், ஃபகீர்மார்களுக்கு இது ஆலா சவுக்காகவும், அதாவது விலாயத்து பெறக்கூடிய இடமாக இன்றும் விளங்கி வருகின்றது. தாதா தப்லே ஆலம் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களின் சந்தனக்கூடு ரம்ஜான் பிறை 13, 14, 15 வெகு விமர்சையாக இன்றும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆற்காடு நவாப் போன்ற பெரிய பெரிய நவாபுகள் நத்தஹர் நகர் என்று போற்றும் அளவிற்கு இந்த தர்கா மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற தர்காவாக விளங்கி வருகின்றது. से करते आए हो सबके दिलों पर राज, इस दिल को आईना बना दो तिरछी के महाराज, तुम जो चाहे तो पल में बना दो मेरा बिगड़ा मुकद्दर दादा हयात கலந்தர். தாதா தப்லே ஆலம் பாதுஷா அவர்களின் பொருட்டினால் எங்கள் பாவங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மன்னித்து அருள் புரிவானாக. நன்றி, வஸ்ஸலாம்.